நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு என்று அவர்ந்திருக்கும் குணசேகரன் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்று வரவேற்பேன். இன்றைய வகுப்பு உறவோடு துறவரம் சேலத்திலிருந்து. நன்றி, ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாக உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனல் நடத்தி வரக்கூடிய குழு நிறுவனர் பிரம்மஸ்ரீ எஸ்.ஏ. சிவகார்த்திகேயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அவரை வணங்கிக் கொண்டு இந்த சேனல் மேலும் சிறப்படைய, மென்மேலும் வளர, வாழ்வியல் என்ற ஆரோக்கியத்தை எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு சேர்க்க இது மேன்மேலும் வளரட்டும் என்ற வாழ்த்தோடு இங்க இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முன் இந்த உறவோடு துறவரம் என்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம சிந்திக்க ஒரு அரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சேனல் மூலமாக நன்றி உணர்வோடு நம்ம இந்த தலைப்புல சிந்திக்கலாம். உறவோடு துறவரம், இந்த வார்த்தையில உறவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, துறவுன்னு ஒண்ணு இருக்கு, துறவுக்கு அறம் இருக்கு, துறவரம் இதெல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தை தான். உறவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், துறவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த துறவரம் அப்படிங்கிறதுக்கு பல தத்துவ நூல்கள் நாம் அங்கங்க படிச்சிருக்கோம். இருந்தாலும் கூட வாழ்வியல்ல இது எப்படி இந்த வாழ்வியல் ஆரோக்கியத்துல வாழ்வியல் சம்பந்தப்படுத்தி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த சிந்தனைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு. இது இப்ப நாம சிந்தனை அப்படிங்கிறது நாம சிந்திக்கிறோம் அப்படின்னா இது இன்று ஆரம்பித்த சிந்தனை என்பது கிடையாது. காலங்களில் பின்னோக்கி செல்லணும். கற்பனைக்கு 1000 ஆண்டுகளோ அல்லது 10,000 ஆண்டுகளோ 1,00,000 ஆண்டுகளோ எவ்வளவு காலங்கள் பின்னோக்கி செல்ல முடிகிறதோ அவ்வளவு செல்ல முடியும். அப்படி சென்று போனோமே ஆனா அங்க மனிதன் மனிதனாக வாழ ஆரம்பித்த போது அவனுக்கு சிந்தனை உருவானது. அந்த சிந்தனையில என்னென்னலாம் அறிவு சிந்தனைக்கு வளர்ச்சி படியில நின்னதோ அது எல்லாம் நாளாக 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 அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் மனிதனுடைய சிந்தனை அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறிவு நான் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய வினாவில் ஆரம்பித்து சிந்தனையாளர்கள் முதற்கொண்டு என்று இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் வரைக்கும் அனைவருக்கும் இந்த ஒரு தேடல் உண்டு. இந்த நான் யார் என்ற வினாவுக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் இந்த சிந்தனை உயர்வு என்பது நிற்க போறது இல்லை. அப்படி இந்த சிந்தனை என்பது மனிதனுடைய காலகட்டங்கள்ல ஆரம்பத்துல இருந்து இது எப்படி சிந்தனைக்கு உருவாகியது என்பது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு, இந்த அறிவு என்பது எப்படி வளர்ச்சி படியில வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா 4 படிநிலையில வளர்ந்து வந்திருக்கு. அந்த 4 படிநிலைகளை புரிந்து கொண்டா இந்த உறவு துறவரம் என்ற 2 உறவோடு திறவரம் என்ற ஒரு பகுதி நமக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த உறவோடு துறவரம் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு மனிதர்களுக்கு இது உறவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே துறவரம் பற்றி கேள்விப்படுவது உண்டு. இப்படி கேள்விப்படும் போதெல்லாம் எவ்வளவு துறவரம் இருக்கணும், எவ்வளவு துறக்கணும் அப்படின்னு போது அவங்களுக்கு பயம் உருவாகுது. ஏன் இந்த பயம் உருவாகணும்? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்கும் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலதை விட வேண்டி இருக்குது. அப்படி விடுறதுதான் துறவரம். எது வரைக்கும் விடுறது அப்படின்ற பற்றற்று நீ பற்றை நீக்குதல் அப்படின்னு சொல்லும் போது எது வரைக்கும் நீக்கிறது? சாஸ்திர நூல்கள், புத்திரதார கிரகாதிஷு, பெத்த புள்ள, கட்டின பொண்டாட்டி இல்ல கட்டின புருஷன், கட்டின வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா உனக்கு துறவரம்னு சொல்லுது. உனக்கு முழுமை, முக்தி, விடுதலை, மோட்சம் இப்படி எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு பயம் வருது. அந்த பயத்தை நீக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த தலைப்பு. இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய திடீர்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எடுத்து இப்படி பேசிட்டா மட்டும் இது முழுமை பெறாது என்பதற்காக
ஆரம்பத்திலிருந்து வளர்ச்சி படிநிலையிலிருந்து வரலாம். இந்த வளர்ச்சி படிநிலை ஆனது முதலில் மனிதனுடைய தேவையை உணர்வது, அந்த தேவையை உணர்ந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வது, அதன் பிறகு இயற்கை அழகை ரசிப்பது, அதன் பிறகு உடல் கருவிகளுக்கு உபகருவிகளை கொண்டு மேலும் இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடியதெல்லாம் மனிதனுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, அதை தாண்டி இதெல்லாம் இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது, எப்படி இதெல்லாம் நடக்குது, எனக்குள்ளார எப்படி இந்த அறிவு இருக்கு, நான் யார் அப்படிங்கிற ஒரு பூரணமான ஒரு பூரணத்தை தேடுகின்ற கடைசி பகுதி தான் அறிவே அறியக்கூடிய ஒரு அறிவு. அதுதான் நம்ம ஆன்மீகம்னு சொல்றோம். இந்த படிநிலைகளை வருது. இந்த ஒரு படிநிலைகளையும் பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு உறவுக்கும் துறவருக்கும் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நாம கொஞ்சம் பார்க்கலாம். தேவையை உணர்வது அப்படிங்கறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எல்லா காலகட்டங்களிலும் தனக்கு தேவையான உணவு, இருப்பிடம், சூழ்நிலைகள், அந்த இயற்கை உந்துதல், இயற்கையில நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள், தட்பவெட்ப சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய தேவைகள் அடிப்படையான தேவைகளா இருக்கு. இந்த தேவைகளை எல்லாம் அறிந்து இந்த தேவைகள் என்பது எப்படி நாம ஊர்ஜிதப்படுத்துறோம், ஏற்படுகின்ற உணர்வுகளை பொறுத்து. குளிர்காலம் வந்தா பெட்ஷீட் தேவைப்படுது, வெயில் காலம் வந்தா ஃபேன் தேவைப்படுது, காத்தோட்டம் வேணும். அப்ப இந்த உணர்வுகள், பசி வந்தா உணவு வேணும். இப்படி நம்மளுடைய தேவைகளை உணர்ச்சியின் அடிப்படையில தான் மனிதன் உணர்ந்தான். உணர்ந்த போது அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சமுதாயத்தோட ஒரு ஏற்படுத்தி கொண்ட பந்தம் தான் உறவு அப்படிங்கிறது. இங்கதான் உறவு அப்படிங்கறத ஆரம்பிக்குது. தன்னுடைய தனி மனிதனுடைய தனிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனாலேயே செய்து கொள்ள முடியாது. ஒரு தனி மனிதனை கொண்டு போய் ஒரு தீவில் விட்டா வாழ முடியாது. அப்போ ஒரு தனி மனிதனுடைய தேவைகள் எல்லாம் பலருடைய உழைப்பால தான் பூர்த்தி செய்யப்படுது. இந்த தனி மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த சமுதாயத்தோட ஏற்படுத்தி கொண்ட உறவை தான் இன்னைக்கு அது ஒரு ஒழுங்கு அமைப்பை தான், ஒரு கட்டமைப்பை தான் எக்கனாமிக்ஸ் சொல்றோம், பாலிடிக்ஸ் சொல்றோம். அப்படி உருவானதுதான் பொருளாதாரமும் அரசியலும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமும் அரசியலும் இன்னைக்கு உருவானது அல்ல. இந்த பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசுனா இதுக்கெல்லாம் பல வகுப்பு போடணும். இது மாதிரி வாழ்வியல்ல இதுதான் முதல்ல ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்து இந்த படிநிலையோட, இந்த படிநிலையில அறிவு வளர்ச்சி நிக்கல. தனி மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியான உடனே அடுத்த கட்டத்திற்கு நகருது. இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. அந்த இயற்கை அழகை ரசிக்கின்ற அந்த இடம் தான் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், நுண்புலன் அறிவு. ஒரு இடத்துல ஒரு மயில் தோகை விரித்து ஆடுது அப்படின்னு ஒருத்தன் ஒரு காட்டுல பார்த்துட்டானா அந்த அழகை ரசிக்கிறான். அதை யாருக்காவது சொல்லணும், அதை பிடிச்சவங்களை கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்றதுக்குள்ளார அந்த மயில் அப்படி இருக்குமான்னு தெரியாது. அதை அவன் வரைஞ்சு காட்டுவான் அல்லது அதே போல நடனம் ஆடி காட்டுவான். ஒரு குயில் பாடுது, சப்தம் கேட்குது, அந்த ஓசை போலவே ஓசையை ஏற்படுத்தி காட்டுறான். இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடியதெல்லாம் அவன் ஓவியமாகவோ, படங்களாகவோ, வரி வடிவங்களோ அல்லது பாடலாகவோ, நடனமாகவோ தன்னுடைய மகிழ்ச்சி ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எடுக்கிறான் பாருங்க ஒரு முயற்சி. இதுதான் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தேவையை பூர்த்தி பண்றது இந்த பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. இதுதான் கலை அப்படின்னு சொல்றோம். இந்த கலையில மனிதனுடைய அறிவு வளர்ச்சி தன்னுடைய அறிவு அடுத்தடுத்து வளர்ந்து இந்த கலையில நுண்புலன் அறிவெல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. தனக்குள்ளார இருந்து அந்த ஞானம்லாம் உருவாகுதுதான் தத்துவ ஞானி, இசை ஞானி இப்படி எல்லாம் சொல்றோம். இசை ஞானி இளையராஜா எப்படி இசை என்பது அவருக்குள்ளாரே வருது, வைரமுத்துக்கு எப்படி பாடல் வருது, கண்ணதாசனுக்கு எப்படி பாடல் வருது. சோ அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நுண்புலன் அறிவு. புலன் அப்படின்னா நமக்கு தெரியும் 5 புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்களை தாண்டி நுண்புலன் உள்ளார இருந்து சில
கற்பனைக்கு அவங்களுடைய படைப்புகள் உருவாகுது பாருங்க. அதுதான் நம்ம நுண்புலன்னு சொல்றோம். அது ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி இயற்கையினுடைய அழகை ரசிப்பதுல ஒரு மனிதனுடைய அறிவு என்பது வளர்ச்சி நிலை அடையுது. அதன் பிறகு இந்த இயற்கையில் இருக்கக்கூடியதெல்லாம் இயற்கையினுடைய ரகசியங்களை உணர்ந்த பிறகு இதுல இருக்கக்கூடிய இந்த இயற்கை பொருட்களை எல்லாம் சில உடல் கருவிகளுக்கு உப கருவிகளை எல்லாம் துணை கொண்டு இந்த இயற்கையில கிடைக்கக்கூடியதெல்லாம் மனிதனுக்கு மிக எளிமையாக சாதகமாக இயற்கையை தன் வசப்படுத்திக் கொள்வதற்காக வளர்ந்த அறிவு தான் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானம். இதோட மட்டும் நிக்கல. அதன் பிறகும் மேலும் இந்த மனமானது ஓய மாட்டேங்குது. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தன் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி பெற்றாலும் கூட மறைபொருள் நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், இந்த இயற்கை எல்லாம் எங்கிருந்து வந்தது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவா இருக்கும், இது ஒட்டுமொத்த படைப்பு இருக்கும், இது எங்க முடியும் அப்படிங்கிற சில ரகசியங்களுக்கான கேள்விகளை தொடர்ந்து இந்த சிந்தனை வளர்ச்சி படியில இருந்துட்டே இருக்கு. அப்படி சிந்தனையில உயர்ந்தவர்கள் தனக்குள்ளே சிந்திச்சு தான் யார் அப்படின்னு உணர்ந்த தத்துவ ஞானிகள் இதை உணர்வதற்கு வழிகாட்டும் விதமாகவும் வழி தேடுவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கறத டிஃபைன் பண்ணாங்க. அப்பேற்பட்ட அவர்கள், அந்த முன்னோர்கள், முதியோர்கள், அந்த ரிஷிகள், முனிவர்கள் வாழ்ந்து அவர்கள் தனக்குள்ளார பயணிச்சு அவங்க கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, மூல நிலையாகிய பரபிரமத்தை அடையிற வரைக்கும் நம்மளுடைய மனமானது நிக்க போறதில்லை. அது வரைக்கும் அது ஏற்படுத்துகின்ற பல குழப்பங்கள் தான் இந்த உலகியல் வாழ்க்கை. ஆனா இந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்காக தத்துவ ஞானம் நமக்கு உதவி புரியுது. இந்த தத்துவ ஞானங்களுக்கெல்லாம் மூலம் அடிப்படை வேதம் என்று சொல்லப்படுது. ஆனா இந்த வேதம் என்பது தன் நிலையில நின்று, அந்த தவத்துல நின்று அவர்கள் சொன்ன வேதமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் உண்மை என்றே சொல்லிவிடவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? காலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் உணர்ந்தவாறு சொல்லியிருக்காங்க. அது காலத்தால மாற்றப்பட்டிருக்கு. இப்ப அதுல தப்பு கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு அது கிடையாது. சோ என்ன செய்தால் நாம அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு தேடுறது. அப்படி வேதத்தினுடைய பகுதியில இந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 பகுதி இருக்கு. இந்த பகுதியில சந்நியாசம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய கடைசி பகுதி. வாழ்க்கையை நாளா பிரிச்சு பிரம்மச்சரியம் முதல்ல படிக்கணும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு படிக்கணும், கத்துக்கணும். பிறகு கிரகஸ்தனா குடும்பஸ்தனா வாழணும். பிறகு மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும், வனப்பிரஸ்தனா நிற்கணும். கடைசியில முழுமையாக தொடர்ந்த சந்நியாசம் தவத்தால நின்று அவன் தன்னை முழுமை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய பகுதியாக இருக்கு. வேதம் கூறும் பகுதி. இந்த பகுதி வரும்போது, இந்த சந்நியாசம் என்று வரும்போது, மனிதன் இன்னைக்கு பிரம்மச்சரியத்தை யாரும் கடைபிடிக்கிறதுல கிரகஸ்தனா பிறந்து, கிரகஸ்தனாவே வளர்ந்து, கிரகஸ்தனாவே வாழ்ந்து, கிரகஸ்தனாவே இறந்து போறது உண்டு. இப்ப இந்த சந்நியாசம் என்ற நிலைதான் நம்ம இன்னைக்கு துறவு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம். இந்த துறவு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அப்போ உறவுகள் எல்லாம் என்ன பண்றது? உறவுகள் இல்லாம வாழ முடியல. சமுதாயம் ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு நமக்கு உறவு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் துறவரம் கொள்ளும்? மனிதனுக்கு இல்லறத்துல பூர்த்தி அடைஞ்சிட்டாங்களா, திருப்தி அடைஞ்சிட்டாங்களான்னா இல்லையே. எப்ப முடியுது? இறக்குற வரைக்கும் இல்லறம் தான் பாதுகாப்பா இருக்கு. இல்லறம் தான் முழுமையை கொடுக்குற மாதிரி ஒரு மாயையில இருக்கு. இப்ப இந்த இல்லறத்துல இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டா மட்டும்தான் விடுதலை அப்படிங்கறதா தத்துவ நூல்கள் சொல்லுது. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப இந்த உறவு அப்படிங்கறதுல என்னென்ன உறவுகள் நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? தாய்க்கு தந்தைக்கு இருக்கக்கூடிய உறவு, தாய்க்கு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு, தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு, இப்படி எண்ணற்ற உறவுகளை நாம இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும். எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, அத்தனை உறவுகளும் அந்தந்த உறவுகளுக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு விதமான உணர்ச்சிகளை உருவாக்கும்.
ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு உறவுகள் தேவைப்படுது. இப்ப உணர்ச்சி அப்படிங்கறத அறிவினுடைய முதல் தேவை நிலையிலிருந்து பார்த்துட்டு வரோம். இது உயிர்கள் ஆரம்பித்த காலத்துல இருந்து ஓரறிவு தாவரத்துல இருந்து இந்த உணர்ச்சி என்பது 5 அறிவு மனிதன் வரைக்கும் வந்திருக்கு. 5 அறிவு மனிதன் எப்படி சொல்லுவது? 6 அறிவு மனிதன் தானே சொல்ல வேண்டும். 6 அறிவு என்பது சொல்லப்படுகிறது. 6வது அறிவு என்பதை பத்தி தான் இப்ப ஆராய்ச்சி. இன்னும் அது எட்டவில்லை. இப்ப இந்த 5 அறிவு வரைக்கும் மனிதனுக்கு உணர்ச்சி என்பது இருக்கிறது. இதுல இந்த உறவுகள் உணர்வுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. உறவுகள்ல இப்போ இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா அதுவே துறவு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. உறவை உண்மையா புரிஞ்சுக்கிட்டா அதுதான் துறவு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப யாராவது தன்னை அறிய வேண்டும் என்பதுதான் முழுமையான நோக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. நாமளும் அதுதான் சொல்லி கொடுக்கிறோம். தன்னை அறியாத கல்வி எல்லாம் இங்க கல்வியே கிடையாது. தன்னை அறியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை முழுமை கிடையாது. தன்னை அறிவதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். அப்ப தன்னை அறியணும் என்ன சார் பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு தவம் பண்ணணும். தவம் பண்ணி பற்று அற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பயம் வந்துடுது. எல்லாத்தையும் விடும்போது சார் எப்படி சார் என்னோட வைஃபை விட முடியும், எப்படி என்னோட குழந்தைய விட முடியும்? அப்ப விடுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அப்ப அந்த உறவுகளை வைத்துக்கொண்டே எப்படி நாம அந்த துறவு என்ற அந்த நிலையை அடைவது அப்படிங்கறத அந்த தலைப்பு நம்ம எடுத்துருக்கோம். இப்ப நம்ம காலம் தொட்டு பார்க்கும் போது இயற்கை நீதிகளை நம்ம மீற முடியுமான்னு மீற முடியாது. இயற்கையில சில சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த உறவுகள் அப்படிங்கறதுல நிறைய விதிமுறைகளை தனக்குத்தானே மனித குலம் உருவாக்கி கொண்டது. ஒரு உறவுக்கு ஏதோ ஒரு இவர்களாக ஒரு கற்பனை செய்து கொள்வது, அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்வது. உறவு என்பது அதிகாரம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்ற வரைக்கும் அந்த உறவுக்கு பிடிமானம் இருக்கு, அதுல மகிழ்ச்சி இருக்கு. இந்த உறவுல எப்பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ அல்லது கட்டுப்பாடோ அல்லது அங்க ஏதோ நிபந்தனையோ உருவானா இந்த உறவு என்பது அங்கே அறம் அளிக்கப்படுது. அது அறம் அழிந்து போனால் அப்ப உறவு என்பது நிலைப்பதற்கு வாய்ப்பு. அப்ப இந்த உறவு அப்படிங்கிறதுக்கு சரியான புரிதல் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறது? இரவுல தூங்கும் போது தலையணை ஒண்ணு இருக்கு, இந்த பில்லோ அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அதை தலைக்கு வச்சுட்டு தூங்குனா கழுத்து கம்ஃபர்டபுளா இருந்தா அந்த இரவு ஃபுல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்து முடிச்ச உடனே அந்த பில்லோவை பார்த்து யாரும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொன்னதா எனக்கு தெரியல, தலையணையே இன்னைக்கு என்னுடைய உறக்கத்துக்கு நீ மிகவும் உதவி புரிந்தாய், இன்று இரவு முழுவதும் உன் உதவியால் என் உறக்கம் நலமாக இருந்தது, எனக்கு நீ உறக்கத்தை கொடுத்ததற்காக உனக்கு நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் என்று யாரும் இது வரைக்கும் உறுதி கூறினதில்லை. அந்த தலையணையை எடுத்து இன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கத்தை கொடுத்த, நீ இல்லாம எனக்கு கழுத்து வலி வந்துடும், கழுத்து பிடிச்சிட்டு என்னால தூங்க முடியாது, கழுத்து நாட்டிலும் தூக்கம் வராது, அதனால மீண்டும் நான் நைட்டு தூங்கணும், ஒவ்வொரு நைட்டும் எனக்கு இரவு ஒவ்வொரு இரவும் எனக்கு தூக்கம் வரும், அப்பெல்லாம் நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யாரும் ஆபீஸுக்கு போகும்போது தலையணை தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு போறதில்லை. அப்போ அந்த தலையணைக்கு ஒரு நன்றியும் சொல்லல, அதை தூக்கிட்டும் போகல. ஆனா மீண்டும் அந்த சாயந்தரம் அந்த தலையணை எடுத்து வச்சு திருப்பி நைட்ல நம்ம படுத்தோம். அந்த தலையணை என்னைக்கும் ஒரு வாரத்தை கேட்டதில்லை. நேத்து நான் உனக்கு தூங்க வச்சேனே, நீ எனக்கு ஒரு நன்றி சொன்னியா, ஒரு தேங்க்ஸ் சொல்லியா, இல்ல ஆபீஸ் போனியா என்ன கூட்டு போனியா, இல்ல நீ சினிமாக்கு போனியா என்ன ஒரு நேரம் கூட்டு போனியா, எங்கேயாவது போறிய, பார்க்க போறியா அங்கேயாவது கூட்டு, அட்லீஸ்ட் வாக்கிங் போறியா அங்கேயாவது கூட்டு போறியா, ஒண்ணு கூட கூட்டு போலையே அப்படின்னு என்னைக்காவது அந்த தலையணை கேட்டிருக்கேன். இப்ப ஒரு நமக்கும் இந்த தலையணைக்கு இருக்கக்கூடிய உறவு எப்பேற்பட்டது பாருங்க. அதனுடைய கடமையை இது செய்து முடிச்சிருச்சு, அதோடு அது வேற எதுவும் எதிர்பார்க்கல. தலையணைக்கு நம்ம நன்றி கூட சொல்லல, அதுவும் அது பெருசா எடுத்துக்கல. அப்ப இந்த தலையணைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுல என்ன பெரிய விரிச்சல் வந்துருப்போகுது? என்னைக்காவது தலையணைக்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கோமா? ஏன் சண்டை போட்டதில்லை? தலையணை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது, நாம அதை கண்டுக்கிறது. கண்டுக்கலனாலும் அது நமக்கு உதவியை பண்ணுது.
இது போலதான் ஒவ்வொன்றும் இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய மரங்கள், செடி, தண்ணி, காற்று, இயற்கை பிரபஞ்சங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்படி பிரபஞ்சங்கள் அனைத்தும் அப்படி இருக்கும்போது சிந்தனையால் உயர்ந்து 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 சிந்தனையால் உயர்ந்து நம்ம சிந்தனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அறிவினுடைய படிநிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி சிந்தனையால் உயர்ந்த மனிதன் மட்டும் தனக்கு கிடைக்கின்ற உதவிகளுக்கு ஒரு நன்றி உணர்வு கூட திரும்பி செலுத்தாமல் அந்த உறவையே மீண்டும் அதுல இருந்து எதிர்பார்க்கிறதும் அதுல கட்டுப்படுத்துறதும் தான் இந்த உலகத்துல குழப்பத்துக்கு காரணம். ஈஸ்வர பிரணிதானத்துவா இறைவனிடம் சரணடையணும். எப்படி சரணடையணும்? கம்ப்ளீட் சரண்டர். சோ பக்தி அப்படிங்கிறது என்னது? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ். எங்க அன்கண்டிஷனல் லவ் இருக்கோ அங்க மட்டும்தான் அதுக்கு உறவுன்னு பேர் வைக்க முடியும். அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது துறவு என்பது இன்னொன்று புதியதாக தேவையில்லை. ஒரு உறவு என்பது ஒரு மனிதனுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துச்சுன்னா அதுதான் துறவரம், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி தலையணை உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குதோ அதே போல ஒரு உறவும் என்பது அப்படிதான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உறவு என்பது இருக்கிறது. அது எங்க இருந்தாலும் அந்த ஆத்மா அது சுதந்திரமாக இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம அன்கண்டிஷனல் லவ்ங்கிற வார்த்தை கேள்விப்படாதவங்களும் யாரும் கிடையாது. இறைவனுக்கு பக்திங்கிறது பகவத்கீதையில பக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பக்தி யோகம் தான் பெருசு. வைணவத்துல பக்திக்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட பக்தி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அன்கண்டிஷனல் லவ் தான், வேற எதுவும் கிடையாது. அப்ப அன்கண்டிஷனல் இறைவனுக்கே அதுதான் விதி அப்படின்னா அப்ப மனிதனுக்கு மட்டும் ஏன் விதி நம்ம வேற மாதிரி மாத்தி அமைக்கணும்? எங்க நம்ம விதிமுறைகளை உருவாக்குறோமோ அங்க உறவுன்னு சொல்ல முடியாது. அங்க உறவுன்னு அங்க இல்லாத போது அங்க நீங்க துறவரம் என்பது பயப்படுறதுக்கு காரணமா இருக்கு. உறவு அப்படின்னு விட்டுட்டு போனா எப்படி விட்டுட்டு போறது? இதுதான் துறவரம் என்பது விடவே தேவையில்லையே. அறம் என்பது இருக்கும்போது, உறவில் அறம் என்பது இருக்கும்போது துறவரம் என்று ஒன்று தேவையில்லை. அப்போ உறவோடு இருக்கும் போதே அறம் என்பது பற்ற வேண்டும். இப்ப அறம் என்பதுலதான் பிரச்சனை. அறம் என்பதுதான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இழுக்காயின்றது அறம். அறம் என்பது எந்த உயிருக்கும் எப்பொழுதும் யாருக்கும் துன்பம் இல்லாத இருக்கிறது, எந்த காலத்துக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் எதுவுமே இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி துன்பம் கொடுக்காம இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உறவுகள் என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? ஆனா எல்லாருக்கும் அப்படி உறவுகள் அமைகிறது அபூர்வமா இருக்கு. காரணம், எல்லாருடைய சிந்தனையிலையும் ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அதிகாரத்தை நாம உருவாக்கி வச்சுக்கிறோம், கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்குது, என்ன மாதிரி, என்னை பெத்துட்டீங்க, நீங்க தான் என்ன கடைசி வரைக்கும் பார்க்கணும், எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க பண்ணணும். ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட, நீ கட்டிக்கிட்ட, எனக்கு எல்லாம் நீ பண்ணணும். ஒரு மனைவி, நீ கட்டிட்டு வந்துட்ட, நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும். மாமியாரா, நீ கட்டி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பந்தத்தை இவங்களே உருவாக்கி வச்சுக்கிற சட்டத்திட்டங்களை இவங்களே உருவாக்குறது உண்டு. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு உறவுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு காரணம். இதனால என்ன ஆகுது? தான் தனிமையாக அமரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுதந்திரமே கிடையாது. வாழுகின்ற போதே மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை என்றால், வாழ்விலே சுதந்திரம் கிடைக்கலன்னு சொன்னா அவர் எப்படி தனி மனிதனுடைய சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிக்கும்? உலக சுகம்தான் புலன்கள்ல கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய இந்த மனிதனுக்கு பேரின்பம் என்பது கிட்டுவதற்கு வாய்ப்பில்லை. தனி மனிதன் உறவுல இருந்து விடுதலை பெற்று, அவன் உறவுல விடுதலை பெற்று துறவரம் என்பதை அடைந்து அவன் பேரானந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா தத்துவ ஞானத்துல உயரணும், தன்னை யாருன்னு உணரணும், இந்த பேரின்ப நிலை அடையும். இதெல்லாம் ஆகிற காரியமா சார்? இதெல்லாம் ஆகிற காரியமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் புரியுமா? ரொம்ப எளிமையா சொல்றாரு வள்ளுவர் பாருங்க. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. யார் ஒருவருக்கு இந்த மாதிரியான தெளிவான ஞானம் இருக்கோ அவங்களுக்கு இந்த உலகம் பார்க்கறது எவ்வளவு ஈஸியோ, எவ்வளவு எளிமையானதோ அவ்வளவு எளியமானது இந்த ஞானம் அடைவது, தன்னை உணர்வது. இந்த உலகம் என்பது உங்க வசப்படும். துறவு என்பது அப்பேற்பட்டது. யாதனின் யாதன் நீங்கிய மோதல் அதன் இல்லை. எதை விடுறோமோ அதுல இருந்து நமக்கு துன்பம் கிடையாது. அப்ப பற்று என்பது
பற்று என்பதை வைத்துக்கொண்டு, இந்த பற்றுல அதிகாரப்பற்று, தான் என்ற அகங்காரப்பற்று, இந்த மாதிரி பற்றுகளை வைத்துக்கொண்டு அன்பு என்ற பெயர்ல மனித குலம் குழம்பிக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான குழப்பம். அப்போ தன்னை உணர்வதற்கு தான் மனிதன் சுதந்திரம் அடையணும் அப்படின்னா முதல்ல உறவுகளில் இருந்து சுதந்திரம் அடையணும். ஒரு மனிதன் தான் சுதந்திரம் பெற வேண்டுமே ஆனால் ஒரு மனிதன் தான் சுதந்திரம் பெற வேண்டுமே ஆனால் தன் உறவுகளுக்கு அவன் சுதந்திரம் அளித்தே கொண்டாக வேண்டும். ஒரு மனிதன் முதல்ல ஒரு தனி மனிதன் சுதந்திரம் பெறணும்னா அவன் மற்ற உயிர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். சுதந்திரம் கொடுத்தாதான் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அப்போ உறவுகளில் இருந்து இருக்கின்ற வாழ்க்கையிலே உதாரணத்துக்கு தெளிவா சொல்லணும்னா, ஒரு உறவுக்கு தன்னுடைய கணவன் மனைவியோ இல்ல ஒரு தாய் மகனோ உனக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையாணிக்கு எப்படி ஒரு தாய் ஒரு தலையாணி போல, மகன் எனக்கு எதுவும் திருப்பி தரணும்னு அவசியம் கிடையாது, அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தாய் செய்வான். ஆனா அதே போல அந்த மகன் எப்படி தலையாணி பயன்படுத்திக்கணுமோ அப்படி உதாசீனப்படுத்தி கொண்டு படுத்திப்பான். இங்க வந்தது நான் எதுக்காக வந்திருக்கேன் என்ற தாய்க்கு தெளிவா தெரியணும், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மகனை நம்பி நான் இல்ல அப்படின்ன போது அந்த தாய்க்கு வருத்தம் எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இப்படி எல்லா தாய்மார்களும் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வது எதற்காக? அந்த குழந்தை நான் விருப்பப்பட்டதை அடைய வேண்டும், என்னால் அடைய முடியாதது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடைய வேண்டும், எனக்கு இந்த காலத்துல எதிர்காலத்துல இந்த குழந்தை வேணும், இப்படி எனக்கு பையனா இருந்தா என்னை பாதுகாக்கும், பிள்ளையா இருந்தா என்ன இப்படி பாதுகாக்கும், இப்படின்னு கற்பனை பண்ணிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பிள்ளை பெற்றுக்கிறாங்களே தவிர இயற்கை நீதிக்காக குழந்தைகளை பெற்றெடுத்து நன்மக்கள் பேர் அப்படின்னு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்துல மக்கள் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கிறத விட பெரிய செல்வம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதை விட அணிகலன் வேற எதுவும் கிடையாது. அப்படி இந்த குழந்தையை பெற்று எடுத்து இந்த குழந்தைகிட்ட எதிர்பார்ப்பு இல்லாத முதல்ல குழந்தைகளை வளர்க்க முடியுதா தன் தாய் தந்தையர். தாய் தந்தையருக்கு எதிர்பார்ப்பு ஒரு உறவுல உருவாக்கி வச்சு அந்த உறவு எப்படி இருக்கும்? இந்த உறவு என்பது சிந்தனையால் முழுமையாக கலங்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த உறவுல இருந்து மனித குலம் துறவுக்கு போய் தன்னை உணர முடியல. அப்ப இந்த உறவோடு இருந்துகிட்டுதான் துறவரம் இருக்கணும், விட்டுட்டும் போக முடியல. இந்த உறவுலயே இருந்துகிட்டு தன்னையும் உணர முடியல. இப்ப இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான நூல்கள் நாம எடுத்து சிந்தனையில சிந்திக்கிறோம். இருக்கிற இடத்திலேயே மனிதன் சுதந்திரம் பெற வேண்டும், உறவுகளிடம் சுதந்திரம் பெற வேண்டும், அதற்கு உறவுகளுக்கு சுதந்திரம் தர வேண்டும். இந்த சுதந்திரம் தான் துறவு அப்படிங்கிறது. அந்த துறவுக்கு அறம் என்பது. அறம் என்பது மற்ற உயிர்களை எந்த இடத்திலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ எண்ணம் சொல் செயலால் எண்ணத்தால அது மிக முக்கியம். இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்தது எண்ணம் மட்டும்தான். எண்ணத்தால ஒருவர் தீங்கு நினைக்கல அப்படின்னு சொன்னா அங்கேயே துறவுக்கு அறம் சப்போர்ட்டா நிற்கும். அது இல்லாத வரைக்கும் எப்பொழுது எண்ணம் வலுப்பெறுகிறதோ அப்போது சொல்ல மாறிடும், சொல்லு செயலுக்கு வந்து. அப்போ இந்த உறவு என்பது வெறும் சிற்றின்ப சுகத்தை கொடுப்பதற்காக அல்ல. இந்த மனிதனுடைய தேவை உணர்வுகள் எல்லாம் பூர்த்தி செய்து அவனுடைய தேவைகளை, உடல் தேவைகளை, மன தேவைகளை பூர்த்தி செய்து தனக்குள்ளார பயணிப்பதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த உடலை வைத்துக் கொண்டு தன் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்காக, தன்னை உணர்வதற்காக தான் இந்த பிறவி. அதை அடைவதற்கு முன்னாடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் உறவுகள். இந்த உறவுகளோட தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. உறவுகளோட இருக்கிறது எதுக்கு அப்படின்னா தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும்தான். ஆனா இந்த உறவுகளையே ஒரு விலங்காக மாட்டிக்கொண்டு மனித குலம் முழுமையாக உறவுகளிலிருந்து சிக்கிக்கொண்டு எதுக்காக வந்தமோ அந்த நோக்கத்தை விட்டு மனித குலம் வாழ்ந்து மடிந்து கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து, இந்த சிந்தனையில இருந்து ஒரு வாழ்வியல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து இது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு மனிதனுடைய சிந்தனை உயர வேண்டும், மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிற சிந்தனைக்கு சரியான வழிவிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த அரியதொரு வாய்ப்பை நமக்கு நல்கிய நம்ம சிவகார்த்திகேயன் ஐயா நன்றியை கூறி
இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும்.